வெல்கம் டு த சேர்ஃபுல் பைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஹரியும் சிவனும் ஒன்று, இது அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்ற டயலாக்கை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். ஹரியும் சிவனும் வேறு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன கோயில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வாடுற மனுஷங்க மத்தியில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதை அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. இன்றைக்கி என்ன தான் சயின்ஸு டெக்னாலஜின்னு வந்தாலும் இந்த உலகம் எப்போ தோன்றுச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றிருக்கலாம்னு சொல்லி நம்ம எல்லாரும் கற்பனை கதையை தான் கேட்டுட்ருக்கோம். மொத்த கலியுகத்தோட ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 4,32,200 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வெறும் 5,125 வருஷத்தை தான் கடந்திருக்கோம். மீதமுள்ள கலியுகம் ஆண்டுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4,26,875 ஆண்டுகள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கடவுளை பார்க்கணுன்னா இன்னும் 4,26,875 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். இந்த கலியுகம் முடிஞ்சால் தான் கடவுள் காட்சி தருவார்னு வரலாறுகள் சொல்லுது. இந்த கலியுகம் எப்போ முடியும்னா 4,28,999 வருடங்களில் முடிஞ்சிடும். இந்த விஷயத்தை ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வீடியோவோட டைட்டிலுக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாததை நான் ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் பின்னாடி சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புரியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஹரியும் சிவனும் ஒன்றுன்ற கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கோயில் எங்கே இருக்குன்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் இருக்குது. சங்கரன் கோயிலில் சங்கர நாராயணராக காட்சி தராரு. இந்த கோயிலுக்கு ஏன் சங்கர நாராயணர்னு பேர் வந்துச்சுன்னா, சங்கரன்னா சிவன், நாராயணர்னா ஹரி. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு சங்கர நாராயணர் கோயில்னு பேர் வந்துச்சு. இந்த கோயிலோட கருவறையில ஹரியும் சிவனும் ஒன்னா காட்சி தராங்க. உலகத்திலேயே இந்த கோயில்ல மட்டும்தான் ஹரியும் சிவனும் ஒரே இடத்துல ஒரே சிலை ரூபத்துல காட்சி தராங்க. ஹரியும் சிவனும் வேற இல்ல, அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்றத அவங்களே காட்சி அளித்து உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த காலத்துல சங்கன் பதுமன்னு சொல்லி 2 நாகங்கள் இருந்திருக்கு. ஐ மீன் பாம்பு. இதுல சங்கன் என்ற நாகம் நான் வணங்கும் சிவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடவுள் என்றும், பதுமன் என்ற நாகம் நான் வணங்கும் ஹரிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடவுள் என்றும், இந்த மாதிரி இந்த 2 நாகங்களும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. இந்த சண்டை ஒரு கட்டத்தில் முத்தி போய், சரி ஓகே நமக்குள்ள சண்டை வேண்டாம், சிவனோட அருளை பெற்ற யாராவது சிவனை நோக்கி தவம் புரியறவங்கள்ட்ட போய் கேட்டு சிவன் பெரியவரா ஹரி பெரியவரான்னு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி 2 நாகங்களும் கிளம்பியிருக்கு. போகிற வழியில் சிவனை நோக்கி தவம் புரியிற யோகினி அம்மாள் அப்படின்றவங்கள இந்த 2 நாகங்களும் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் சிவன் பெரியவரா ஹரி பெரியவரான்னு சொல்லி இந்த 2 நாகங்களும் ரோகிணி அம்மாள்கிட்ட போய் கேட்டிருக்குங்க. இந்த கேள்விக்கு விடை தெரியாத ரோகிணி அம்மாள் சிவன்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தவம் மூலமாக சிவன்கிட்டே போயிட்டு கேட்டிருக்காங்க. சிவன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிற விதமாக ஹரியும் சிவனும் சேர்ந்த உருவமாக காட்சி கொடுத்துருக்காங்க. இப்படி காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவில். ஸோ இந்த உலகத்துக்கு ஹரியும் சிவனும் ஒன்றுன்றத இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன இடம் தான் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியாக கடவுள் இருக்கிறாரு இல்லைன்றது அவங்கவுங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போ இந்த கதை மூலமாக ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.